வணக்கம். இந்திய ரயில்வே இன்று வெறும் போக்குவரத்து சாதனமாக மட்டுமல்லாமல், ஒரு சர்வதேச உணவு அடையாளமாகவும் மாறி வருகிறது. குறிப்பாக வெளிநாட்டு பயணிகளின் வருகை இதற்கு ஒரு புதிய பரிமாணத்தை அளித்துள்ளது. சமூக வலைதளங்களில் மில்லியன் கணக்கான பார்வைகளை பெறும் இந்த வீடியோக்கள், இந்திய ரயில்வே உணவுகள் குறித்து உலகம் முழுவதும் ஒரு பெரிய விவாதத்தையும், ஆர்வத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. த வந்தே பாரத் மற்றும் ராஜ்தானி போன்ற ரயில்களில் வழங்கப்படும் உணவுகள் சர்வதேச விமானங்களில் வழங்கப்படும் உணவுகளுக்கு இணையாக இருப்பதாக பல வெளிநாட்டு பயணிகள் ஆச்சரியப்படுகின்றனர். ஃப்ரான் என்ற வெளிநாட்டு டிராவல் பிளாக்கர் பகிர்ந்த ஒரு வீடியோ இந்திய ரயில்வே உணவின் தரத்தை உலகுக்கு உரக்கச் சொன்னது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை என அவர் வியந்துள்ளார். அவருக்கு வழங்கப்பட்ட தட்டில் சூடான சப்பாத்திகள், கோழி இறைச்சி குழம்பு, பருப்பு மற்றும் தயிர் இருந்தன. அந்த உணவின் மணமும் சுவையும் அவரை பெரிதும் கவர்ந்தது. ஆ பொதுவாக இந்திய ரயில்களில் உணவு நன்றாக இருக்காது என்ற மாயையை அவரது வீடியோ முற்றிலுமாக உடைத்தது. மிகவும் சுத்தமாகவும், சுவையாகவும் இருக்கிறது என்று அவர் பாராட்டியுள்ளார். பிரிட்டிஷ் யூடியூபரான ஜார்ஜ் பக்லி இந்திய ரயில்வேயின் உணவுச் சேவையை ஒரு ஆடம்பர அனுபவம் என்று வர்ணித்தது இந்தியர்களுக்கே பெரும் ஆச்சரியமாக இருந்தது. இருக்கைக்கு நேரடியாக உணவு வழங்கப்படுவது மற்றும் அந்த ஊழியர்களின் கனிவான உபசரிப்பு தன்னை மிகவும் கவர்ந்ததாக அவர் தனது வீடியோவில் விரிவாக பேசியுள்ளார். ஆம், ஐரோப்பிய நாடுகளின் ரயில்களுடன் ஒப்பிடும்போது இந்தியாவில் மிக குறைந்த செலவில் இவ்வளவு சிறந்த உணவு மற்றும் சேவை கிடைப்பது ஆச்சரியமானது என அவர் குறிப்பிடுகிறார். கனடாவைச் சேர்ந்த ரேச்சல் ரெய்மர் ஹர்லி இந்தியாவில் சைவ உணவை சுவைத்து பார்த்து அதன் ஊட்டச்சத்து மற்றும் சுவையை பற்றி பல வியக்கத்தக்க தகவல்களை பகிர்ந்துள்ளார். ஆ சைவ உணவுகள் இவ்வளவு சுவையாக இருக்கும் என்று தான் நினைக்கவில்லை என்றும், ரயில் பயணத்தின் போதே இவ்வளவு நிறைவான உணவு கிடைப்பது மிகச்சிறந்தது என்றும் அவர் கூறினார். பயணச்சீட்டிலே உணவுக்கான கட்டணமும் சேர்க்கப்பட்டிருப்பது அல்லது மிக குறைந்த விலையில் உணவு கிடைப்பது வெளிநாட்டு பயணிகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாகும். இந்த மாற்றங்களுக்கு பின்னால் IRCTCயின் தொழில்நுட்ப புரட்சி உள்ளது. நவீன கேட்டரிங் சேவை பயணிகளின் உணவு அனுபவத்தையே மாற்றிவிட்டது. பயணிகள் இப்போது தங்களுக்கு விருப்பமான உணவகங்களிலிருந்து பிரியாணி, பீட்சா என எதை வேண்டுமானாலும் தங்கள் இருக்கைக்கே வரவழைத்து சுவைக்க முடியும். பலதரப்பட்ட உணவுகள் இப்போது ரயில்களில் கிடைப்பதால் உணவுக்காக பயணிகள் எங்கும் அலைய வேண்டியதில்லை. இது பயணத்தை இன்னும் எளிமையாக்குகிறது. உணவின் தரம் மற்றும் சுகாதாரம் குறித்து ரயில்வே நிர்வாகம் இப்போது மிகுந்த அக்கறை காட்டுகிறது. இதற்காக பல தரக்கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பெரிய நகரங்களில் அமைக்கப்பட்டுள்ள நவீன சமையல் கூடங்களில் இயந்திரங்கள் மூலம் சுகாதாரமான முறையில் உணவுகள் தயாரிக்கப்பட்டு பாதுகாப்பாக பேக் செய்யப்படுகின்றன. தயாரிக்கப்பட்ட உணவுகள் சூடு குறையாமல் பயணிகளுக்கு சென்றடைவதை உறுதி செய்ய அதிநவீன பேக்கேஜிங் முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்தியாவின் பன்முகத்தன்மையை அதன் உணவுகள் வழியாகவும் பயணிகள் உணர முடியும். ஒவ்வொரு பகுதியிலும் அந்த ஊரின் தனித்துவமான சுவை ரயில்களில் கிடைக்கும். தென்னிந்திய ரயில்களில் காலை நேரத்தில் கிடைக்கும் இட்லி மற்றும் சாம்பாரின் மனம் அந்த பயணத்தையே ஒரு தெய்வீக அனுபவமாக மாற்றும் என்பதில் சந்தேகமில்லை. அதேபோல் வட இந்திய பகுதிகளில் கிடைக்கும் பராட்டா மற்றும் பருப்பு வகைகள் ஒரு நிறைவான வீட்டு உணவின் அனுபவத்தை பயணிகளுக்கு வழங்குகின்றன. ரயில் பயணம் என்றாலே அந்த சூடான டீ தான் அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வரும். அதன் சுவை ஒரு தனி உலகத்திற்கே நம்மை கொண்டு செல்லும். களிமண் குவளைகளில் வழங்கப்படும் அந்த தேநீரின் மனம் வெளிநாட்டு பயணிகளை மிகவும் கவரும் ஒரு முக்கிய அங்கமாக இன்று மாறியுள்ளது. பிளாட்பாரங்களில் கிடைக்கும் சுட சுட சமோசாக்கள் மற்றும் வடை பாவ் போன்ற சிற்றுண்டிகள் பயணத்தை இன்னும் சுவாரஸ்யமாக்கும் சுவைகளாக இருக்கின்றன. வந்தே பாரத் ரயில்களில் வழங்கப்படும் பிரீமியம் உணவுகள் இந்தியாவின் ரயில்வே சேவை எந்த அளவுக்கு உயர்ந்துள்ளது என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நேர்த்தியான தட்டுகள், உயர்தர உணவுகள் மற்றும் விரைவான சேவை என அனைத்தும் ஒரு 5 நட்சத்திர உணவகத்தில் சாப்பிடும் உணர்வை தருகின்றன. இன்னைக்கு பயணிகள் வழங்கும் ஒவ்வொரு கருத்தும் ரயில்வே நிர்வாகத்தால் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. இது சேவையை மேலும் மேம்படுத்த ஒரு ஊந்துதலாக இருக்கிறது. சமூக வலைதளங்கள் இன்றைக்கு இந்த ஒரு தணிக்கையாளர் போல செயல்படுகின்றன. புகார்கள் உடனுக்குடன் கவனிக்கப்பட்டு தீர்வு காணப்படுவது ஒரு ஆரோக்கியமான மாற்றம். ட்விட்டர் மற்றும் பிற செயலிகள் மூலம் பயணிகள் தெரிவிக்கும் குறைகளுக்கு ரயில்வே நிர்வாகம் மின்னல் வேகத்தில் நடவடிக்கை எடுப்பது பாராட்டத்தக்கது. எதிர்காலத்தில் இன்னும் பல புதிய தொழில்நுட்பங்களுடன்
இந்திய ரயில்வே தனது உணவுச் சேவையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல தயாராகி வருகிறது. வெளிநாட்டு பயணிகள் பகிரும் இந்த நேர்மறையான வீடியோக்கள் இந்திய சுற்றுலாவிற்கு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய விளம்பரமாக மாறியுள்ளன. இதன் மூலம் இந்தியா மீதான நன்மதிப்பு கூடுவதோடு, அதிகப்படியான வெளிநாட்டு பயணிகள் இந்தியா நோக்கி வர இது ஒரு பாலமாக அமைகிறது. இந்திய ரயில் பயணம் என்பது வெறும் பயணம் மட்டுமல்ல, அது அன்பையும், உணவையும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு உன்னதமான கலாச்சார அனுபவம். சமச்சீரான மற்றும் சத்தான உணவுகளை வழங்குவதன் மூலம், பயணிகளின் ஆரோக்கியத்திலும் ரயில்வே நிர்வாகம் மிகுந்த அக்கறை காட்டுகிறது. பழங்கள், ஜூஸ் போன்ற ஆரோக்கியமான தேர்வுகளும் இப்போது ரயில்களில் கிடைப்பது பயணிகளுக்கு ஒரு கூடுதல் மகிழ்ச்சியை தருகிறது. மொத்தத்தில் இந்திய ரயில்வேயின் இந்த உணவு பயணம் ஒரு வெற்றிகரமான மைல்கல்லாக திகழ்கிறது. இது நமது நாட்டின் பெருமைமிக்க அடையாளம். உங்கள் அடுத்த ரயில் பயணத்தில் இந்த உணவுகளை சுவைத்து மகிழுங்கள். உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய செய்தியுடன் சந்திப்போம். வணக்கம்.